Hi dear students, கவனிங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். The second line பாருங்க. There are about 8.7 million eukaryotic species. எவ்வளோ இருக்குது? 8.7 million eukaryotic species of organism have been estimated to exist on the earth. எர்த்தில் எவ்வளோ இருக்கான் யூகாரிட்டிக் ஸ்பீசிஸே? இது வந்து ஒன் வேர்டில் வரலாம். 8.7 million eukaryotic species of organism have been estimated to exist on earth. இவ்வளோ இருக்காமா. A study reports that இதில் 86% of all species and the landல எவ்வளோ இருக்கான்? 86% of land form eukaryotes. அதுக்கப்புறம் பாருங்கள் 91% of இதில் 91% of those in the seas are yet to discovered. இதில் வந்து எவ்வளோ இருக்கான்? 91% சீஸில் இருக்கான். டிஸ்கவர்ட், டெஸ்கிரைப்ட் அண்டு கேட்டலாக்டு, கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நம்ம டாக்ஸானமிக்கு இடத்துல வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன் த ஹியரார்கி. இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான் என்னது டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன் த ஹியரார்கி. இந்த டாக்ஸானமிக் ஹியரார்கி சொல்கிறாங்களா கிங்டம், அதில் வந்து மனிதன் தான் என்ன பண்ணுறான் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கானாம்மா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் டாஸ்க் மஸ்ட் பி டு எம்ப்ரஸ் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்டு த ஹோல் ஆஃப் நேச்சர் அண்ட் இட்ஸ் பியூட்டி. யார் சொல்லியிருக்காங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதை கூட என்ன பண்ணலாம், 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த வேர்டு கொடுத்து இது யார் கேட்டாங்க, யார் சொன்னாங்க, இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் டாஸ்க் மஸ்ட் பி டு எம்ப்ரஸ். எம்ப்ரஸ் என்னது? ஒரு எல்லா ஜீவகாருண்யம்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்படி ராமன் வந்து எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பார்த்தார் இல்லையா. நிறையா இது வள்ளலார்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த லைஃப் ஃபார்ம்ஸை வந்து சேவ் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறாங்க. அண்டு ஹோல் ஆஃப் நேச்சர், இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அண்ட் இட்ஸ் பியூட்டி, இதை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது நம்ம படித்தவங்க கையில் தான் இருக்குது. இப்போ தண்ணி வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது. தண்ணி இருந்தால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து க்ரோ இன் வெல். அப்போ தண்ணியை பாதுகாக்கணும், அப்புறம் பிளான்ட்ஸ் பாதுகாக்கணும், அனிமல்ஸ் பாதுகாக்கணும், எல்லாமே அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு உணவும் தண்ணீரும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவுமே சுத்தமானதாக கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி இது எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அதை பாதுகாக்க முடியும். அடுத்து பாருங்கள். தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் ஃபார் ஃபுட்டு. யார் என்ன சொல்கிறாங்க? த டாப் மோஸ்ட் ஹியூமன் பீயிங் சொல்லிட்டாங்களே, அந்த ஹியூமன் பீயிங்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட்டு. இதெல்லாம் ஈஸியானது தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Animals are also used as source of labor in farming, as pest, for other economic benefits. எல்லாத்துக்கும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, அனிமல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குது, அப்புறம் பெட் அனிமல்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அதர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னால் என்னது, அதர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னால் லைக்கு சில்க்வாம் இருக்குது, டைரி ப்ராடக்ட் இருக்குது. தென் வேறு என்ன சொல்லலாம் அனிமல்ஸை பொறுத்த மட்டுக்கும்,
அதோட ஸ்கின் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். இன்னும் நிறையா இருக்குது. அனிமல்ஸ்லேருந்து நிறையா வந்து எடுத்துக்கிறோம். அந்த இன்சுலின் இருக்கு இல்லையா, அந்த இன்சுலின் சுகர் பேஷண்ட் போடுறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து சில்க்வாம்லேருந்து மாஸ் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் படித்தோம். அப்போ அந்த மாதிரி ஒன்று நம்ம அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம வந்து நிறையா வந்து அதோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் தேர் யுனிக்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். யுனிக்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு என்னது, அதுக்குன்னு ஒரு தனிப்பட்டமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஹியூமன் பீயிங்னா எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அவங்களுக்கு டெய்ல் கிடையாது. அப்புறம் ஹேபிட்டாட்ஸ், பிஹேவியர் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேபிட்டாட்ஸ்னால் என்னது, ஹேபிட்டாட்ஸ்னால் அதோட வாழும் இடம். இப்போ எந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிசமாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஹேபிட்டாட் இருக்கும், வாழும் இடம். அப்புறம் பிஹேவியர், இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கும் இல்லையா. மங்கி என்ன பண்ணும், ஒரு இடத்துல உட்காராது, ஜம்ப் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதோட பெக்குலியர் கேரக்டர் தானே அது. அதுக்கு டெய்ல் இருக்கும். அது மோரார்லெஸ் ரிசம்பிளன்ஸ் டு த ஹியூமன் பீயிங். நம்மளோட ஆன்சிஸ்டர் தான் எதை சொல்லுவாங்க, மங்கீஸ் சொல்லுவாங்க. இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் பாருங்கள், இதில் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஈவன் டைனோசரஸ் இருக்கு இல்லையா, அந்த டைனோசரில் எல்லாமே ஒன்ஸ் அப்பானிய டைம் லீவ் பண்ணியிருக்கு, இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அப்போ அதோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கிடச்சிருக்கு. அப்போ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டரில் கொடுத்து இதுக்கு அது ஜுராசிக் ஈரான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து வாழ்ந்துருக்கு, இப்படி ஒவ்வொரு ஈரான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் மங்கிக்கும் ஒரே சேம் ஆன்செஸ்டராமா. அந்த அந்த ஈரால 2 பேரும் ஒரே டைமில் பிரிஞ்சு அது மங்கியாகவும் நம்ம வந்து என்னவா மாறிடும், மனுஷனாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எவல்யூஷன் என்னன்னு தெரியணும். வாட் அபவுட் எவல்யூஷன்? எவல்யூஷன் இஸ் த இன் தமிழ் பரிணாம வளர்ச்சி. இப்போ அந்த பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து 2 பேர் பக்காவாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, டார்வின் அண்டு லமார்க்கிசம் சொல்லுவாங்க, அது மாதிரி டார்வினிசம் சொல்லுவாங்க. அந்த லமார்க்கினிசம் பார்த்திங்கன்னா லமார்க்கின் என்ன சொன்னார்னா, நம்ம செர்விக்கல் போன் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே எல்லா லோயர் அனிமல் டு ஹையர் அனிமலுக்கு என்ன தான் இருக்கும், 7 தான் இருக்கும். ஈவன் பேர்ட்ஸில் இருந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் 7 தான் இருக்கும். இப்போ ஜிராஃபி இதை எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ லாங்காக இருக்குது. ஹியூமனுக்கு எடுத்துக்கோங்க, அது ஷார்ட்டாக இருக்குது. அது மாதிரி ரேட்டு, கேட்டு எல்லாத்துக்கும் நெக் போன் வந்து எவ்வளோ தான் இருக்கும், அது வந்து 7 தான் இருக்கும், செர்விக்கல் போன். ஆனால் அதோட யூஸ் பண்ணுறத விதத்தை பொறுத்து அது என்ன பண்ணுது, அது அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருச்சு. பேர்ட்ஸுக்கும் அப்படி தான். அப்போ அந்த 7 செர்விக்கல் வந்து அது வந்து யூஸ் பண்ணனால என்ன பண்ணுதான், அந்த ஜிராஃபிக்கெலாம் பெரிய நல்ல நெக்கு நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் த டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஃபஸ்ட்லேருந்து என்ன வருது, டைவர்சிட்டின்னு வருது இல்லையா. அப்போ டைவர்சிட்டினா என்ன மீனிங் பார்க்கணும். ஒரு டெஃபினிஷன் பாருங்கள், இது கூகுளில் எடுத்தது தான். உங்களுக்கு ஆஃப்டர்வேர்ட்ஸ் இதில் இல்லாத மீனிங்ஸ்லாம் நான் வந்து தனியாக நோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம டைவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்மையான அதுக்கு ஒரு நல்ல ஒரு டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தா தானே நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்கிறேன் பாருங்கள். Diversity refers to the variety, variability and distribution of living organism within a particular ecosystem or region or in the entire planet. I will read once again. Diversity refers to the variety. இந்த இடத்துல என்ன தெரியணும் உங்களுக்கு, வெரைட்டினா என்னன்னு தெரியணும், வேரியபிலிட்டி இதுக்கு மீனிங் தெரியணும், அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, டைவர்ஸ்னால் என்னது, டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு பரவி இருக்கிறது. நிறைய பீட்ஸ் வச்சுருக்கீங்க, கலராக பீட்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸு, ஷேப்பு, கலரில் வச்சுருக்கீங்க. அது வந்து ஸ்கேட்டர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு தரையில் ஸ்கேட்டர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி பரவி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் என்னது, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஷேப்ஸு,
சைஸு, அதை வச்சு பீட்ஸ் வந்து எப்படி நீங்கள் செதறி விட்டிங்கன்னா அதே மாதிரி தான் லைக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆல்சோ இன் தி யூனி திஸ் பயோஸ்பியர் எர்த்து. அப்போ அவங்க அதை தான் சொல்ல வராங்க. புரியுதா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித்தின் ஏ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம். இங்கே வந்து ஈகோசிஸ்டம்னா என்னென்னு தெரியணும். ஆல்ரெடி ஐ டோல்டு ஈகோசிஸ்டம் மீன்ஸ் இஸ் அ லிவிங் ஹேபிட்டாட் தான். அக்வாட்டிக்கு ஈகோசிஸ்டம் இருக்குது, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இருக்குது, தென் ஆர்போரியல் ஈகோசிஸ்டம் இருக்குது. இது தவிர மைக்ரோப்ஸும் வந்து என்னது பர்டிகுலர் டைப் ஆஃப் மீடியத்தை தான் கல்ச்சர் பண்ண முடியும். அப்போ ரீஜியன் என்னது, உங்களுக்கு டெம்பரேட் ரீஜியன் தெரியும், ஆர்டிக் அண்டார்டிக் ஜோன் தெரியும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும், இங்கேயுமே எல்லா இடத்துலையும் எல்லா அனிமல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பியர் எப்படி இருக்குது, அதே தான் ஆர்டிக் அண்டார்டிக் ஜோனில் இருக்கக்கூடிய பியர் எப்படி இருக்குது, நல்லா ஒயிட்டாக அந்த ஃபர்லாம் எப்படி இருக்குது. அந்த ஷீப்லாம் பாருங்கள், அதோட ஃபர் வந்து எவ்வளோ இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இல்லையா. அப்போ அதோட தகவமைப்புக்காக தான் அந்த பாடியோட மார்ஃபாலஜிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும், பாடி கேரக்டர் ஹேவிங் சம் பெக்குலியர் கேரக்டர் ஃபார் அடாப்டேஷன். அப்படி தான் அந்த இடத்துல வந்து அதோட வாழ முடியும். ஆர் த என்டையர் பிளானட். என்டையர் பிளானட்னு என்னது, நம்ம எர்த்தில் தான் எப்படி லீவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து என்ன தெரியணும் உங்களுக்கு, வெரைட்டினா என்னது, அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ஆர் அனிமல்ஸ். வேரியபிள்னா அவைகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய வேற்றுமை தான். வேரியபிள்னா என்னது, அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பரவி காணப்படுறது. பர்டிகுலர் ஈகோசிஸ்டம், ரீஜியன் ஆர் என்டையர் பிளானட். இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதான் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எதுக்காக வந்து கிளாஸிஃபை பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதோட டைப்ஸ் என்ன, டாக்ஸானமிக் ஹியரார்கி. இந்த டாக்ஸானமிக்கில் வந்து என்னென்ன படிநிலைகள் இருக்குது. அப்புறம் நாமன்கிளேச்சர்னால் என்ன. அப்புறம் லாஸ்ட் ஒன் என்னது, டூல்ஸ் ஃபார் ஸ்டடியிங் டாக்ஸானமி. புரியுதா? அடுத்து போகலாமா? அடுத்து வந்து டைவர்சிட்டி. இந்த ஒரு பேஜ் மட்டும் பார்த்துடலாம். இந்த ஹெட்டிங் பாருங்கள், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இதை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். எர்த் ஹேஸ் நியூமரஸ் ஹேபிட்டாட்ஸ். நியூமரஸ்னால் என்னடா, மெனி ஹேபிட்டாட்ஸ் இருக்காமா. வித் ஏ வைட் ரேஞ்ச், பெரிய அளவில் வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன்ஹேபிட்டிங் தெம். அவைகளில் என்ன இருக்குது, இன்ஹேபிட்டிங் தெம்னா அந்த லிவிங் திங் நான் லிவிங் திங் தான் சொல்ல வராங்க இங்கே. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேசஸ் ஃப்ரம் போலார் ஐஸ் கேப். எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் சொன்னேன்லே அதே மாதிரி தான். போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்கான், டு வல்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங். இது எப்படி முரண்பாடாக இருக்குது பாருங்கள். போலார் வந்து ஐஸியாக இருக்கும், இங்கே வல்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்னா அப்படி இருக்கும், அப்படி எரிமலை குழம்பு வந்து அப்படி மெல்ட் ஆகி போகும் இல்லையா. அதான் நீங்கள் வல்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சொல்கிறாங்க. அந்த நீங்கள் வேறு இதில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா வல்கனோஸ் பற்றி. அப்புறம் ஃப்ரம் ஷாலோ லெக்குன்ஸ் டு த டீப்பஸ்ட் ஓசோன். ஷாலோ லெக்குன்ஸ்னால் என்னப்பா, ஷாலோனா என்னது, ஒரு ஆழமில்லாத கடல் பகுதி. லைக்கு மணற்திட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா அது. இப்போ நம்ம சொல்லணும்ல, நம்ம தீவுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ சென்டரில் வந்து வாட்டர் பாடி இருக்கும், சுற்றி ஃபுல்லாக எப்படி இருக்கும், லேண்டாக இருக்கும். அந்த லேண்ட் பகுதி, லேண்ட் அண்ட் வாட்டர் மீட்டிங் பகுதி தான் என்ன சொல்கிறோம், அந்த ஷாலோ ஆழமற்ற லெக்கூன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லெக்கூன்ஸ்னால் இதில் எதாவது குறிக்குன்னா பவளப்பாறைகளையும் குறிக்கும், அதே மாதிரி உப்பங்கழின்னு சொல்கிறாங்க இல்லையா. உப்பங்களி என்ன பண்ணுறாங்க, அந்த சீ வாட்டரை வந்து லேண்டுக்கு மேலால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டராக மாற்றி அதிலேருந்து உப்பு எடுக்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஆழம் இல்லாமல் தான் இருக்கும், அதில் ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, அப்படியே உப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அதுலேருந்து டீப்பஸ்ட் ஓசனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 91% ஆஃப் சி அனிமல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்.
அப்போ அதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமாம்மா. ஃப்ரம் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டு த ட்ரை. அதேமாதிரி டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மழையாக பெஞ்சிருக்கும், ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குது நிறையா ஆர்கானிசம்ஸ் அனிமல்ஸ் இருக்குது. ட்ரை பிளேஸ் டெசர்ட்லேயும் என்ன இருக்குது, அண்டு பார்ச்டு டெசர்ட்ஸ். அது என்ன பார்ச்டு டெசர்ட்? வறண்ட நிலப்பர, வறண்ட பாலைவனம் தான் என்னது பார்ச்டு டெசர்ட். ட்ரை அந்த அதாவது ரெயின் ஃபாரஸ்ட்னால் என்னது, நிறைய மழை வளம் மழை வளங்கள் இருக்கக்கூடியதும், மழையே இல்லாத பகுதி என்னது டெசர்ட்லேயும். அந்த கேக்டஸ்லாம் எங்கே இருக்கும், அது டெசர்ட்டில் இருக்கும். அந்த கேக்டஸ்க்கு என்ன இருக்காது, லீவ்ஸ் இருக்காது. அங்கேயே தண்ணியே என்ன இருக்கும், ட்ராப் பை ட்ராப்பாக தான் கிடைக்கும் டெசர்ட்டில். அப்புறம் கேமல் எங்கே இருக்கும், டெசர்ட்டில் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டோட ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு சேம்பரில் எவ்வளோ இருக்கும், ஒரு 14 to 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற பேக் இருக்கும். அந்த வாட்டர் செல்ஸ் நிறையா இருக்குமா, அது பெருசாக பேக் மாதிரி இருக்குமா. அப்போ ஒரு தடவை தண்ணி குடிச்சிச்சின்னா 1 month வரையும் அந்த தண்ணியை வச்சு மேனேஜ் பண்ணிக்குமா பாடிக்கு. அதுமாதிரி ஒட்டகத்தோட அந்த திமில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்ம மாடுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னது ஃபேட் டெபாசிட்னு. எப்பயுமே ஃபுட்டு கிடைக்குன்னு தெரியாது இல்லையா. அப்போ நமக்குமே எப்படி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற டயத்தில் நம்மளோட பாடி ஃபேட்டை தான் என்ன பண்ணிக்கும், பாடி வந்து எடுத்துக்கும். அப்போ இறைவன் வந்து அப்படி ஒரு அழகான விஷயங்கள் வந்து படைச்சிருக்காரு. அப்புறம் தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி பிளேசஸில் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்காமா. that have been adapted successfully. அடாப்டட் என்னது, தகவமைப்பு. அப்போ டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்குது, அதே இது ஆர்டிக் ஜோனில் இருக்கக்கூடிய அனிமல் எப்படி இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் டு லிவ் டைவர்ஸ் ஈகோசிஸ்டம். ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் வாழ்கிறதுக்கான அதோட பாடி கேரக்டர் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது வந்து ஒரு முக்கியமானது. ஈகோசிஸ்டம் டெஃபினிஷன் பாருங்கள். ஈகோசிஸ்டம் இஸ் ஏ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக்னா தெரியும், லிவிங் திங்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்னால் சன்னு, எர்த்து, ஏரு எல்லாமே வரும். அண்ட் தயர் இன்டர் ரிலேஷன்ஷிப். இன்டர்னா என்னது, இன்ட்ரா ஒன்று இருக்குது, இன்டர் ஒன்று இருக்குது. இன்டர்னா அவைகளுக்குள்ள, அதாவது இப்போ பயோட்டிக்கும் ஏபயோட்டிக் டிஃப்ரெண்ட்டு தானே, அதுக்குள்ளே இருக்க ஒரு கம்யூனிகேஷன் தான். சரியா. இப்போ இன்ட்ரான்னு இந்த வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே இது வரும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜியில் எல்லாத்துலேயும் வரும். இன்ட்ராவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ட்ரானா என்னது, வித்தின். இன்டர்னா பெட்வீன் அர்த்தம். இது யார் சொல்லியிருக்கா, ஏஜி டாஸ்லி இன் இயர் 1935. இந்த டெஃபினிஷன் கொடுத்து யார் சொன்னாங்கன்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. இது ஒன்று இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த இது வந்து என்னது, இம்பார்ட்டன்ட் ஒன். ஏஜி டான்ஸ்லி 1935 அதில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த presence of large number of species in a particular ecosystem. மீனிங் பாருங்கள், the presence of large number of species in a particular ecosystem is called biological diversity. அப்போ டைவர்சிட்டினா என்னன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்னது, the presence of large number of species. நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கணும் in a particular ecosystem. இப்போ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் என்ன இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் நிறையா இருக்கும். அது தவிர என்ன இருக்கும், வாட்டர் பிளான்ட்ஸ் இருக்கும், அதில் ஆக்சிஜன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆர் இன் ஏ ஷார்ட், அது ஷார்ட்டாக சொல்லும்போது பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அது வந்து டைவர்சிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பயோடைவர்சிட்டி. பயோனாலே என்ன மீனிங்கு, பயோனாலே லிவிங் திங்ஸ். அப்போ அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் யார் பண்ணியிருக்கா, வால்டர் ரோசன் 1985. இங்கே 1935 ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. பயோடைவர்சிட்டினா என்னது, சாரி ஈகோ சிஸ்டத்துக்கு சொல்லியிருக்காரு. இது வந்து யார், வால்டர் ரோசன் வந்து பயோடைவர்சிட்டினா என்னென்னு ஃபஸ்ட்டு டைம் அவர் தான் சொல்லியிருக்காரு. இது 1 மார்க்கில் வரும். அண்டு டெஃபைன்டு பை, இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தது யார், இடி வில்சன். அப்போ டெஃபைன்டு யார் டெஃபினிஷன் கொடுத்தாங்கன்னா இடி வில்சன் தான் சொல்லணும்.
இன்ட்ரடியூஸ்டுன்னு வந்தால் தான் என்ன பண்ணணும்? வால்டர் ரோசன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேங்க்யூ.